வெல்கம் டு வேல்செக் சேனல். ஆக்சுவலாக நம்ம சேனலில் நிறைய ஆல்ரெடி வியூ டிசிஎல் எம்ஐ எல்லாம் அன்பாக்சிங் ப்ளஸ் வந்து இன்சுலேஷன் எல்லாமே பார்த்துருக்கீங்க. வால்மவுண்ட் இன்சுலேஷன் ஒன்ப்ளஸும் நம்ம ஸ்டாஃப்ஸ் நிறையா போயிருக்காங்க. நான் நிறைய சான்ஸ் கிடச்சி ஒன்ப்ளஸ் இன்சுலேஷன் போக முடியாமல் ஆகி போச்சு. அதனால் நானே பே பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 16,000 ரூபா கொடுத்து இந்த டிவி ஆக்சுவலாக ஆன்லைனில் பே வாங்கலை, மதுரையிலே ஒரு இடத்துல வாங்கி ஜஸ்ட் ரிவ்யூ கொடுக்கணுன்றதுக்காக வாங்கியிருக்கேன். இப்போ ஜஸ்ட்டு அன்பாக்சிங் ஜஸ்ட்டு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது இனிஷியலாக ரிவ்யூ பண்ணுவோம். அதுக்கடுத்து நான் 1 வீக் என்னோட ஆஃபீஸில் யூஸ் பண்ணிவிட்டு என்ன மாதிரி ப்ளஸ் என்ன மாதிரி மைனஸ் இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக ஒன்ப்ளஸில் ஆல்ரெடி நம்ம நிறையா வந்து 55 இன்ச்சஸ் தான் அதிகமாக கொடுத்துருக்கோம். 55ல் வந்து Q1 Q1 Pro ஆக்சுவலாக Q1 Proவும் நிறையா ரிவ்யூ கொடுத்துருக்கோம். Q1 நிறையா அன்பாக்சிங் அண்ட் இன்சுலேஷன் எல்லாமே கொடுத்துருக்கோம். இது ஃபஸ்ட் டைம் வந்து இந்த சீரியஸ் வந்து ஜஸ்ட் ரிவ்யூ கொடுக்குறோம். ஜஸ்ட் இது அன்பாக்சிங் மட்டும்தான். அடுத்து நான் இன்சுலேஷன் ஒரு சில வீடியோஸும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒன்ப்ளஸில் போகிறேன். இப்போ ஒன்ப்ளஸ் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணுறோம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஒன்ப்ளஸ் டிவி, ஆண்ட்ராய்ட் டிவி, ஜஸ்ட்டு கூகுள் அசிஸ்டன்ஸ், வேறு என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னா பிரைம் வீடியோ, நெட்ஃப்ளிக்ஸு, யூடியூப்பு, HDMI ஹை டெஃபினேஷன், மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஸ்டார் ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. பவர் ஸ்டார் ரேட்டிங் வந்து கீழே 3 ஸ்டார் ரேட்டிங். நார்மலாக எப்பயும் போலவே நெவர் செட்டில். இப்போ நீங்கள் 55 Q1 Pro அதெல்லாம் யூஸ் பண்ணுறப்போ ஓப்பன் பண்ணுறப்ப பார்த்துருக்கீங்க. நெவர் செட்டில்னு ஒரு கவரோட ஓப்பன் பண்ணியிருப்போம். அதை வந்து இந்த பாக்ஸில் வந்து வெளியிலே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இப்போ இது ஓப்பன் பண்ணுவோம். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக மேலே வந்து 2 ஸ்டாண்ட் சும்மா நார்மலாக பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. ஆல்ரெடி நிறையா ஒன்ப்ளஸில் ஏற்கனவே மெட்டலில் அதோட ஸ்டாண்ட்லாம் பயங்கரமாக பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் டைம் ரொம்ப சிம்பிளிஃபையாக இருக்குது. ஸ்டாண்ட் எடுத்துக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தெர்மோகூல் வச்சுருக்காங்க. தெர்மோகூல். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள யூசர் மேனுவல் இருக்குது. உள்ள திறக்கும் போது நல்லா கம்மாவும் வாசமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு யூசர் மேனுவல், ஒரு பேட்ரி, ஒரே ஒரு சிம்பிளிஃபை ரிமோட். சரியா? இப்போ இது எடுத்துட்டோம். அதுக்கு டிவி வெளியே இருக்கும். கீழே பண்ணிங்க. டிவி வெளியே எடுத்தாச்சு. உள்ளே வேறு இருக்காது. டிவி வெளியே எடுத்துட்டோம். டிவி ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறோம். வழக்கம் போல இதில் நெவர் செட்டில் இல்லை, வார்னிங் மட்டும் போட்டிருக்காங்க. ஃபினிஷிங் எல்லாமே நல்லாவே இருக்கு. சில ஒன்ப்ளஸ் கீழே ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஒன்ப்ளஸில் ஃப்ரேம்லெஸ் மாடல் சுற்றி டோட்டலி ஃப்ரேம்லெஸ் மீன்ஸ் டோட்டலி ஒரு 3 இதில் வந்து ஃப்ரேம்லெஸ் இல்லை. பாடியை பொறுத்தவரை மெட்டல் பாடி தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடி இது மெட்டல் பாடி தான் கொடுத்துருக்காங்க. இது பிளாஸ்டிக்கு. மேட் இன் இந்தியா 32Y1 சீரியஸ். சரியா? இதில் என்னென்ன போர்ட்ஸ் இருக்குது அப்படின்றத ஜஸ்ட்டு பார்ப்போம். சார் என்னென்ன போர்ட்ஸ் அப்படின்றத ஜஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா RF இன்புட் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா USB ஒரே ஒரு சிங்கிள் USB தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா HDMI பார்த்தீங்கன்னா 1, அதுக்கடுத்து 2 USB கீழே USB கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 2 USB கொடுத்துருக்காங்க, 2 HDMI கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஈத்தர்நெட் லேன் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் அவுட்புட்டு. நார்மலாக ஒரு சில பேசிக் மாடலில் ஆப்டிக்கல் அவுட்புட் இருக்காது, ஆப்டிக்கல் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆடியோ வீடியோ இதான் இன்புட். நார்மல் செட்டாப் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் வர்றதுக்காக ஆடியோ மற்றபடி கீழே ஃப்ரேம்லாம் நல்ல மேட் ஃபினிஷிங்கோட தான் நல்லா தான் இருக்குது. பவர் சுவிட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சுவிட்ச் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இந்த சைடில், பவரோட சுவிட்சு. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா பவர் சுவிட்ச் மட்டும்தான் இருக்குது, மற்ற எதுவும் இல்லை. இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். சம்டைம்ஸ் இந்த நம்ம சாம்சங்கில் கொடுத்த மாதிரி சிங்கிள்லேயே எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க என்னன்றதை பார்ப்போம். ஜஸ்ட் ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ண போகிறோம். நானும் உங்களோட சேர்ந்து ரொம்ப எதிர்பார்ப்போட ஆன் பண்ணுறேன்.
அதுக்கு முன்னாடி அந்த ரிமோட் எடுத்து பார்த்துருக்கோம். ரிமோட்டுமே நம்ம OnePlusல பார்த்தீங்கன்னா 55 எல்லாம் பயங்கர டிஃப்ரெண்ட்டாக பார்த்துருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் வித்தியாசப்பட்டு சிம்பிளாக இருக்குது. இப்போ நிறையா பட்டன்ஸ் இல்லை, நம்ம நார்மல் ரிமோட் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. இதுக்கடுத்து 4 ஸ்க்ரூ உள்ள கொடுத்துருக்காங்க. 4 ஸ்க்ரூவோட யூசேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம பேஸ் ஹேண்டில் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பேஸை இது பண்ணுறதுக்காக 2 பேட்டரி. இப்போ பேட்டரி இன்சர்ட் பண்ணுவோம். இன்சர்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஆன் பண்ண போகிறேன். உங்களோட சேர்ந்து நானும் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன் OnePlus Y1 சீரியஸை. கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. இப்படி இருந்தாலும் பேண்டிங்லாம் போடலாம், அதனால தைரியம் பாட்டி வச்சுருக்கான். ஆன் பண்ணுறேன். எந்த ரியாக்ஷனும் இல்லையே. முதல் மாறிச்சா? இல்லை, எதுவும் பார்க்கலையே. ஆஃப் பண்ணி திரும்ப. ஓகே, ஜஸ்ட் இப்போ தான் ஆனாகுது OnePlus. ஆக்சுவலாக நம்ம பழைய 51 சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எடுத்தோடனே ஒரு ரவுண்டு சுற்றிக்கிட்டே இருக்கும். ஒரு 4 ரவுண்டு சுற்றிட்டு அப்புறம் தான் அந்த OnePlus அப்படியே ஃபஸ்ட் டைம் வரும். பட் இதில் டேரெக்டாக எடுத்தோடனே OnePlusன்னு வந்துருச்சு. டேரெக்டாக ஆண்ட்ராய்டு அப்படின்றதும் வந்துருச்சு. Searching for accessories. Before pairing with Bluetooth device, next to the pairing mode. Actually, remote la pathina left button power button press பண்ண சொல்றாங்க சேர்த்து. Okay, welcome on the ship. Just English quick setup. Just Android phone connect பண்ணி ஸ்கிப் கொடுக்குறோம். ஜஸ்ட் நம்மளோட ஆஃபீஸ் நெட்வொர்க் இருக்கு VELS. வந்து ஜஸ்ட் பாஸ்வேர்ட் கொடுத்தோம்னா வீடியோஸ் ப்ளே பண்ணி பார்க்கறதுக்காக பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். அப்புறம் சவுண்ட் சேம் செட்டப்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான். ஆக்சுவலாக இந்த கீபோர்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெர்ஷனுக்கு மாறும். நீங்கள் நார்மலாக வந்து சோனி சாம்சங்கில் இருக்கிறதும் மற்றபடி TCL அதில் இருக்கிறதும் இதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பாஸ்வேர்ட் ஜஸ்ட் கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் டு VELS. ஆக்சுவலாக நம்ம நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகுது. வைஃபை பாஸ்வேர்ட் VELS அட்டு தானே கூட அட்டு 2019. ஒருவேளை இது கேப்ஸில் போட்டனால அப்படி இருக்காங்க இல்லையா? அது ஃபஸ்ட்டு இது மட்டும் கேப்ஸில் போடுது.
V smaller. Nothing. Actually, arrest. Space bar na zero. That was fun. I got such a free internet on this shit. Make the most of signing TV stick கொடுத்துட்டோம். Accept it. Google Terms location yes. ஸோ நார்மலாக வீடியோ பார்க்குறது எந்த மாதிரி செட்டப் பண்ணுறதுக்காக தான் இந்த இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணுறோம். சிலர் வந்து என்ன ரொம்ப நேரம் வந்து நீங்கள் ரிவ்யூ காமிக்கிறீங்க அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டெப்ஸுமே வந்து நீங்கள் நார்மலாக நீங்களாக டிவி வாங்கி டேரெக்டாக ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றும் கண்டிப்பான முறையில் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம இனிஷியலாக வந்து ஆன் பண்ணி இனிஷியலாக பூட் ஆகிற வரைக்கும் வந்து எல்லாமே நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். சிலர் வந்து ரிவ்யூ என்ன சொல்லுவாங்கன்னா டக்குனு ஓப்பன் பண்ணோடனே இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அடுத்த செகண்ட்ஸ் போயிடுவாங்க. பட் நம்ம எவ்ரிதிங் ஒவ்வொன்றும் என்ன பண்ணுவோம் அப்படின்றத வந்து ஜஸ்ட் ஒரு டிவி ஸ்டார்ட் பண்ணால் என்ன மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி எல்லா எவ்ரிதிங் நார்மலாகவே பண்ணியிருக்காங்க. கண்ட்ரி கேக்கு இந்தியா எல்சிஎம் சுவிட்சு இன்புட் பாஸ்வேர்டு என்ன தேவைன்னு கொடுக்குறோம். ஸோ இன்புட் பாஸ்வேர்டு ஜஸ்ட் 1 2 3 மட்டும் கொடுக்குறேன் நான். இதில் 4 டிஜிட் கேட்குது. Input 3 4 again confirm password கேட்குது. பாஸ்வேர்டு சக்ஸஸ்ஃபுல். அடுத்து செலக்ட் ஹோம் ஆர் ஷாப்னு கேட்குது. ஜஸ்ட் ஹோம் மோட்னு சொல்லுவோம். செலக்ட் ஹோம் மோட் எஸ். க்ரோம் காஸ்ட் பில்டின் ஆல்வேஸ் அவைலபிள். க்ரோம் காஸ்ட் ஆன் பண்ண சொல்லுது. ஆஃப் ஆன் கேட்குது. ஆஃப் கொடுத்துருவோம். அவ்வளோதான். டர்ன் கேபிள் ஸ்கிப் ஸ்கேன். இதில் சேனல் ஸ்கேன்னா செட்டப் இஸ் கம்ப்ளீட்டட் என்ஜாய். ஜஸ்ட்டு இந்த செட்டப்ஸ்லாம் பண்ணிங்க அப்படின்னா தான் ஜஸ்ட் ஹோம் ஸ்க்ரீனே வரும். எண்ட் யூசர் அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இதை அக்செப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அடுத்தே வந்து உள்ளே போகும். இதான் இதோட ஹோம் ஸ்க்ரீன். நார்மலாக பார்த்தீங்கன்னா இதில் மேலே என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்துக்குங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்குது. அதுக்கடுத்து ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸு, ப்ரைம் வீடியோ, லைவ் டிவி, மீடியா, யூடியூப், கூகுள் ப்ளே டிவி ப்ளஸ் அடிஷனல் ஆட் பண்ணால் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஆப்ஸிக்கில் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட். ஆக்சுவலாக யூடியூப்பில் சில வீடியோஸ் மட்டும் டிஃபால்ட்டாக ரெக்கமெண்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோஸ் டேரெக்டாக லைவாக ப்ளே ஆகிற மாதிரி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அப்டேட் அவைலபிள். இது அப்டேட் பண்ணோன்னா அதுக்கு வித்தின் செகண்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு மட்டும் சொல்லிடுறேன். அப்டேட்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை வீடியோஸ் போகிறேன். இதில் இன்புட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்புட்டில் என்னென்ன இருக்குது.
பார்த்தீங்கன்னா சேனல்ஸு HDMI 2 கம்போசிட் இது மொத்தம் 3 இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வயர்லெஸ். ஆக்சுவலாக கனெக்டரில் இருந்தால் கனெக்டர்னு காமிக்கும், இல்லைன்னா இல்லைன்றது காமிக்கும். அதுக்கடுத்து நோட்டிஃபிகேஷன். ஆக்சுவலாக 2 நோட்டிஃபிகேஷன் இருக்குது. என்னென்னா சிஸ்டம் அப்டேட் அவைலபிள். அதுக்கடுத்து இன்னொரு நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஏதாச்சும் நீங்கள் மெயில்ஸ் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தால் இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் அந்த மாதிரி சம்மந்தமானது இருக்கும். இந்த பார்த்தீங்களா செட்டிங்ஸில் என்னென்னா நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட்டு, சேனல், அக்கௌண்ட் சைனிங், ஆப்ஸு, டிவைஸ் ப்ரிஃபரன்ஸ், ரிமோட் அசிஸ்டன்ஸ். இப்படி இது பார்த்துட்டோம். இப்போ ஜஸ்ட் ஒரு யூடியூப்பில் வச்சுன்னா வீடியோ மட்டும் ஜஸ்ட் ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காக மற்ற ரிவ்யூலாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஜஸ்ட் யூடியூப்பில் மட்டும் ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு 4K வீடியோ ப்ளே பண்ணுவோம். ஜஸ்ட் 4K வீடியோ ப்ளே பண்ணியாச்சு. ஜஸ்ட் இப்போ ஒரு 4K வீடியோ மட்டும் ஜஸ்ட் ஒரு வியூ காமிக்கிறேன். ஜஸ்ட் பாருங்கள் வீடியோ கிளாரிட்டி எப்போ இருக்குது அப்படின்னு பார்த்து. ஜஸ்ட் இந்த மாதிரி இருக்குல்ல, நீங்கள் கிளாரிட்டிஸ் மாற்றணும். மாற்றினீங்க அப்படின்னா மேலே வந்து குவாலிட்டி வந்து HD குவாலிட்டியில் இருக்குது. இதில் வந்து ஆட்டோ 180 வரைக்கும் இருக்குது. இந்த 180 வரைக்கும் தான் அதில் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற போட்டுருக்காங்க. 180 வீடியோ ப்ளே பண்ணுறோம். ஜஸ்ட் வீடியோ குவாலிட்டி எப்படி பாருங்கள். வீடியோ ஆடியோ சவுண்டுமே எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆடியோ வைக்கிறேன். நான் இதோட ஃபுல் வால்யூம் வைக்கிறேன். இதான் மேக்ஸிமம் வால்யூம் கீழே மிஸ் ஆகுது. நார்மலாக ஒரு பட்ஜெட் லெவலில் என்ட்ரி லெவலில் ஒரு 16,000க்குள்ள ஒரு ஸ்மார்ட் ஆண்ட்ராய்டு டிவி வாங்கணும் அப்படின்னு ஒன்ப்ளஸில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தாராளமாக இதை ஆர்டர் பண்ணலாம். சப்போஸ் இது உங்களுக்கு தேவை அப்படின்னா தாராளமாக எங்களோட ஹெட் ஆஃபீஸ் மட்டும் வேல்ஸ் டிவியோட ஹெட் ஆஃபீஸ் மதுரையில் மட்டும் கிடைக்கும். வேணும் அப்புறமா தாராளமாக வந்து ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் வந்து ஒரே ப்ரைஸாக இருக்காது. அதனால இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது. மார்க்கெட்டில் என்ன மாதிரி அவைலபிலிட்டி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல ப்ரைஸ் வேரியேஷன்ஸ் இருக்கும். அதனால சார் நீங்கள் இந்த ஆன்லைனில் அந்த ப்ரைஸ் போட்டிருக்காங்க அந்த ப்ரைஸுக்காக பண்ணி கொடுங்க அப்படின்னு பண்ண முடியாது. இன்னும் ஆன்லைனில் நிறைய டைமில் அவைலபிலிட்டி இல்லை. இது ஆன்லைனில் தான் வேணும்னா வெயிட் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை எமர்ஜென்சி திடீர்னு எங்களுக்கு வேணும் நீங்களே வந்து மாட்டி கொடுங்க வைங்க அப்படின்னா தாராளமாக எங்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஜஸ்ட் இன்னொரு வீடியோவில் என்ன மாதிரி இருக்குதோ அது சொல்கிறேன். இதான் ஸ்டார்டிங் ஓப்பன் பாக்ஸிங் பண்ணியிருக்கேன். நானும் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதனால் இதை யூஸ் பண்ணிவிட்டு எப்படிங்க சொல்கிறேன். நன்றி, வணக்கம். வேல்ஸ் டிவி.